எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்ப கரூர்ல தமிழகம் வெற்றிக் கழகம் நடத்தின பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 உயிர் அனாமத்தா போயிருந்துச்சு. அதுதான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லுமே ஏன் என்டயர் இந்தியா ஃபுல்லுமே இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியிலிருந்து நம்ம சிஎம் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் எதனால இவ்ளோ வந்தது? எதனால இவ்ளோ உயிர் போச்சு அப்படின்னு நெறைய பேர் நெறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய கருத்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இதுக்கெல்லாம் நடுவுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கரூர் டிபார்ட்மெண்ட் போலீஸ். அவங்க அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நாமக்கல்ல கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்க விஜய் ரொம்ப சீக்கிரம் போறதுக்கு புஷ் பண்ணோம். பட் விஜய் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க வேணும்னே வேற வேற ரூட்ல எல்லாம் அவங்க வண்டியை கொண்டு போனாங்க. ரோட் ஷோ நடத்தினாங்க. அங்கங்க அவங்களுடைய தொண்டர்களை பார்க்கறதுக்கு நிறுத்தி நிறுத்தி ரொம்ப லேட் பண்ணிட்டே வந்தாங்க. வேற ரூட்ல போசோன்னா வேலாயுதம் பாளையம் அந்த மாதிரி நிறைய ரூட்லாம் யூஸ் பண்ணி அங்க இருந்து நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் அவங்க ரொம்பவே டிலே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிலே பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காரணமா போலீஸ் சைட்ல இருந்து அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அந்த கால தாமதத்தினால மக்களுடைய கிரௌட் ரொம்பவே அதிகமாயிருச்சு. அண்ட் தென் அவருடைய அவருடைய வாகனத்தை சுத்தி வர்ற தொண்டர்களுடைய கவுண்ட்டுமே ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுவும் ஒரு காரணம் தான் அந்த கூட்டமெல்லாம் கூடுறதுக்கு. நாங்க எவ்வளவு முறை சொல்லியும் நாங்க சொன்ன எந்த ஒரு அறிவுரைகளும் அவங்க பின்பற்றவே கிடையாது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆகட்டும் இல்ல நிர்மல்குமார் ஆகட்டும், நாங்க சொன்ன எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே அவங்க கடைபிடிக்கவே இல்லை. நாங்க நிக்காம போக சொன்னோம், டிலே பண்ணாம போக சொன்னோம். பட் அவங்க எல்லா பக்கம் நிறுத்தி நிறுத்தி போறக்கே ரொம்ப காலதாமதம் ஆக்கிட்டாங்க. அது முக்கிய காரணமா போலீஸ் சைடு இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலதாமதம் ஆக்குறதுக்கு அங்க கரூர்ல ரொம்பவே கிரௌட் ஆனது ரொம்ப காரணம். அவங்க ஆல்ரெடி 10,000 பேருக்கு உண்டான பெர்மிஷன் தான் கேட்டிருந்தாங்க. பட் அந்த காலதாமதம் ஆக ஆக கிட்டத்தட்ட 25,000 பேர் கூடி இருக்கிறாங்க. அதனால நிறைய பீப்புள் மயக்கம் அடைறதாவோ டீஹைட்ரேட் ஆனதுனால வெயில்ல அவங்களால நிக்கவே முடியாத காரணத்தினாலதான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு எல்லாருமே மயங்கி மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அது 2வது பெரிய ரீசனா எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அண்ட் தென் இவங்க நாங்க பரப்புரைக்கே வர்ற இடத்துல அவங்க வேணும்னே இந்த மாதிரி லேட் பண்ணாதான் கிரௌட்லாம் வருவாங்க. அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக அவங்க கூட்டத்தை கூடி அவங்களோட கூட்டம் எந்த அளவுக்கு வருது, இந்த தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பறைசாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே வேணும்னே டிலே பண்ணி அந்த அளவுக்கு மக்கள் கிரௌட் ஆகுற வரைக்கும் இவங்க மெதுவாகவே வந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால 25,000 பேர் கிட்ட கூடிட்டாங்க. அது கூடுறதுனால நிறைய பேர் அட்ட ஸ்ட்ரெச்ல ஒரே ரோட்ல அந்த ரோடு என்டையர் ரோடு அந்த கரூர் டு ஈரோடு போற மெயின் ரோடே ஃபுல்லா லாக் ஆயிருச்சு. அதே மக்கள் போறதுக்கும் எங்கேயும் வழி இல்ல, தண்ணி இல்ல, உணவு இல்ல. மதியத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லேட் பண்ணி போனதுனால உணவு இல்லாம தண்ணி இல்லாம நிறைய மக்கள், குழந்தைகள், பெண்மணிகள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். அவங்க வேணும்னே அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. அதே இன்னொரு ரீசன் என்னவா சொல்றாங்கன்னா, அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கிட்ட நிர்வாக திறமையே சுத்தமா இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சும் எல்லாருமே எந்த ஒரு நிர்வாக திறமையும் இல்லாம அந்த மக்களை ஒழுங்கா அலோகேட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும் யாருமே நினைக்கல. அவங்களுக்கு உண்டான அந்த தண்ணி கொடுக்கணும், இல்ல ஃபுட்டு கொடுக்கணும், இல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு யாருமே ஒழுங்கா பண்ணாம அந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களே அந்த மரத்த மேலே ஆகட்டும், அந்த ஜென்ரேட்டர் போட்ட அந்த கூரை மேல ஆகட்டும் எல்லாரும் ஏறி அந்த மர முறிவெல்லாம் ஏற்பட்டுச்சுல, அந்த மரக்கிளையெல்லாம் உடஞ்சு கீழே விழுந்ததுனால அது மக்கள் மேலேயே விழுந்ததுனால, தொண்டர்கள் மேலே விழுந்ததுனால அதனால நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 11 பேர் கிட்ட அவங்க அந்த கூட்டத்தினால எல்லாரும் சேர்ந்து அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுறப்ப மிதிப்பாங்க தெரியுமா, அந்த மிதியல் கால் மிதியிலே எல்லாரும் மிதிச்சதுனால 11 பேர் பக்கம் அனாமத்தா உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட அவங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், இல்ல அந்த கரூர் வடக்கு செயலாளர், மேற்கு செயலாளர், அந்த மாதிரி அவங்களோட தாபாக்க நிர்வாகிகள்லாம் நான் பெயிலபிள் கேஸ்ல 5 சட்டங்கள் கீழே அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிறைய நியூஸ் வட்டாரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஆந்திர பிரதேஷ்ல இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் ஓவர் நைட்ல ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி விஜயும் பண்ணணும் தானே, அவரு இப்ப இன்ட்ரோகேட் பண்ணணும், அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டார் தானே ஆந்திரால, அவரையவே அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி விஜயும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. பட் அப்பதான் இவங்களோட அரசியல் நோக்கம் என்னன்னா, இல்ல தமிழ்நாடோட அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பாக்குறாங்கன்னா, இப்ப கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட், ஏன்னா பிகாஸ் விஜய் தான் ஸ்டார் ஆஃப் தி ஷோ, அவர்னால அவ்வளவு கூட்டம் கூடுச்சு, அவர் தான் முக்கிய பங்காற்றிருக்கிறார் அவ்வளவு கூட்டம் கூடுறதுக்கு, அவரை தானே
இன்ட்ரோகேட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இங்க தான் வந்து நீங்க வந்து அரசியலை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா அவர் வந்து ஒரு ஸ்டாரா மாறிடுறாருல்ல. சிம்பத்தி ஓட்டு வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் சிம்பத்தினால நிறைய பேர் அந்த சைடு மூவ் ஆகுறதுக்கும் நிறைய விதமான காரணங்கள்லாம் இருக்கு. அதையும் யோசிச்சுட்டு தான் இவர் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணாம, இவர் யாரும் இன்ட்ரோகேட் பண்ணாம, ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. பட் அந்த கருத்துக்கள்லாம் நம்ம விட்டுலாம். பட் அஃபீஷியலா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎம்கே சார்பில் வந்துட்டு தனிநபர் ஆலோசனைன்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு அருணா அப்படிங்கிற வந்து நீதிபதி ரிட்டையர்டு ஜட்ஜ் தான் வந்து அதை வந்து லீட் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்போ வந்து ஏடிஎம்கே பீரியட்ல ஐபிஎஸ் ஃபார்ம் பண்ண கமிட்டில அவங்க லீட் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க தான் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா அவங்க தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேஸையும் ஹேண்டில் பண்றாங்க. தொடர்ந்து 2வது நாளா இன்னைக்கு அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்த இடத்துல போய் பார்த்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நடுவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்துட்டு அவங்க வந்து சிபிஐ கிட்ட மூவ் பண்ணணும் எங்கள் கேஸ். இதில் எங்களுக்கு வந்து நிறைய ஒளிவுமறைவு இல்லாமல் இந்த கேஸ் நடக்கணும், எங்களுக்கே நிறைய சந்தேகங்களுக்கு எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிபிஐ பக்கம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி அவங்களோட ஸ்டாண்டும் சிபிஐ கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. அது வந்து என்னன்னா, தப்பான ரூமர்ஸ் வந்து பரப்பாதீங்க, தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் ஆகட்டும் இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும் தப்பான கருத்தை எப்பவுமே பரப்பாதீங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடருமே எந்த ஒரு தலைவருமே வந்து அவங்க நாட்டு மக்களையோ இல்லை அவங்க கட்சி தொண்டர்களோ வந்துட்டு கொண்டுதான் இல்லை அவங்களோட உயிரிழப்பு மூலமா தான் அரசியல் நடத்தணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட வைக்கிற கருத்தும் அதே தான். நம்மளுக்கு வந்து அல்டிமேட்டா எதுவும் தெரியாது. பட் அங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம லெட்ஸ் வெயிட் டு ஹியர் ஃப்ரம் தட் பர்டிகுலர் கமிட்டி அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வர்ற வரைக்கும் என்ன ரிசல்ட்னு பார்ப்போம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் அவேரா இருந்துக்கணும். நீங்க இனிமேல் பி காஷியஸ். ஏன்னா உயிர் போனா திரும்ப வரவே வராது. எந்த ஒரு கூட்டத்துக்கு போகணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி எங்க மாதிரி என்ன மாதிரி நடவடிக்கைகள் விச் மீன்ஸ் அந்த செக்யூரிட்டி எல்லாம் இருந்தால் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை ஒழுங்குபடுத்தி ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையை பாருங்க. அப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க செயல்படுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் சதீஷ். பி யுவர் செல்ஃப், பி மோட்டிவேட்டட். பாய்.